வணக்கம் மாஸ்டர்ஸ். இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றியும் விளக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, பிதாமக பத்திரிஜிக்கும் என்னுடைய நன்றியும் விளக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு சிவபிரவசத்துல ஆசிரியர் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கண்ம மலத்தின் இயல்பு பற்றி இன்னைக்கு நமக்கு சொல்றாங்க. அதுக்கான கொடுக்கப்பட்ட பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நன்னியிடம் உரு அதனுக்கு ஏது ஆகி நானா போகங்களாய் நாசோர் பத்தி பண்ணி வரும் ஆதலால் அனாதியாகி பலவாகி அணுக்கள் தோறும் படர்வது ஆகி எண்ணி வரும் மனம் வாச கண்மத்தால் ஏற்றும் இயல்பினதாய் மதிகதமாய் இரு பயனாம் பாவ புண்ணியமாய் புலர்காலை மாயை மேவி பொருந்தும் இது கண்மமலம் புகழுமாறே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனுடைய இது வந்து என்ன கருத்து அதுல சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த முன் செய்த இந்த கண்மத்திற்கு ஈடாக ஆன்மாக்கள் சரீரங்களை பெறுவதால் கண்மமே அச்சரீரங்களுக்கு காரணமாம். முன் செய்த கண்மத்துக்கு ஈடாக இந்த ஆன்மாக்கள் சரீரங்களை பெறுது. இப்ப நம்ம எல்லாருமே சரீரங்களை பெறுறது நம்முடைய முன்ஜென்ம கண்மத்துக்கு ஈடாக அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அதுதான் சொல்றாங்க. முன் செய்த கண்மத்துக்கு ஈடாக ஆன்மாக்கள் சரீரங்களை பெறுவதால் கண்மமே அச்சரீரங்களுக்கு காரணமாம். அக்கண்மம் சஞ்சிதம் எனப்படும். அப்ப நாம முன்பிறவிகள் செஞ்ச அந்த கண்மத்துக்கு ஈடாகத்தான் ஒவ்வொரு ஆன்மாக்களும் அந்த சரீரங்களை பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கண்மத்துக்கு பேரு இங்க சஞ்சிதம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சஞ்சிதம் அப்படிங்கிற அந்த கண்மம் சரீரங்களுக்கு காரணமாக அமையுது. இந்த கண்மம் பலவிதமான சுக துக்க விடயங்களாக ஆன்மாவினால் அனுபவிக்கப்படுவதினால், இப்ப நமக்கு நம்மளுடைய கண்மங்களை எப்படி நாம் அனுபவிக்கிறோம்? நமக்கு அது சுக துக்கங்களாக நமக்கு வந்து அது கொடுக்குது இல்லையா? அப்ப இந்த கண்மம் பலவிதமான சுகதுக்க விடயங்களாக ஆன்மாவினால் அனுபவிக்கப்படுவதினால் நானா போகங்கள் என்றார். அப்ப இந்த பாட்டுல வந்து நானா போகங்கள் அப்படின்னு வருது இல்லையா? அது ஏன் அப்படி வந்து அந்த வார்த்தை அந்த வருது அப்படின்னா சொல்லு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கண்மம் பலவிதமான சுகதுக்க விடயங்களாக ஆன்மாவினால் அனுபவிக்கப்படுது. சுகதுக்கங்களை இந்த கண்மத்தின் அந்த கண்ம வினையினுடைய பயனாக நாம சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுனால இதனை வந்து நானா போகங்கள் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் இங்க சொல்றாங்க. போகங்கள் என்பது இந்த சுக துக்கங்கள் அப்படின்னு சொல்றது. ஸோ இது வந்து பிராரத்த கண்மா பிராரத்த கண்மம் அப்படின்னு இதை சொல்றாங்க. அப்ப அந்த பிராரத்த கண்மம் நமக்கு சுக துக்கங்களை நம்மை அனுபவிக்கும்படி செய்யுது இல்லையா? அதனால இதுக்கு பேரு நானா போகங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது நாசோர் பத்தி பண்ணுதலாவது ஒரு கண்மம். அதான் இதுல வந்து நாசோர் பத்தி அப்படிங்கிற அந்த சொல்லும் இங்க வந்திருக்கு. நானா போகங்களாய் நாசோர் பத்தி அப்படின்னு வருது. அப்ப அதை பத்தி என்னன்னு சொல்றாங்க? இந்த நாசோர் பத்தி பண்ணுதலாவது ஒரு கண்மம் கெடும்போது மற்றொரு கண்மத்தை உண்டாக்கி விடுதல். இப்ப பிராரத்த கண்மாவை நாம தீக்கிறக்காண்டி இந்த உலகத்துக்கு வந்துட்டு அந்த கண்மத்தை நாம தீக்கிறதோட மட்டும் இல்லாம அதுக்கு பதிலாக வேற கண்மங்களையும் நாம கூட்டிக்கிறோம் இல்லையா? அதை சொல்றாங்க. நாசோர் பத்தி பண்ணுதலாவது ஒரு கண்மம் கெடும் போது மற்றொரு கண்மத்தை உண்டாக்கி விடுதல். அப்ப கண்மம் பிராரத்தமாய் நுகர்ச்சிக்கு வரும். அந்நுகர்ச்சியினால் முன் செய்த கண்மம் அழியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப ஒரு பிராரத்த கண்மம் அப்படிங்கிறது நம்மளுடைய நுகர்ச்சிக்கோ அல்லது ஒரு அனுபவத்துக்கோ வரும்போது அந்த அனுபவத்தினால் அந்த நுகர்ச்சியினால நாம முன் செஞ்ச அந்த கண்மம் அழியுது. நமக்கு அதனுடைய பயனை நமக்கு சுக துக்கமாகவோ அது கொடுக்கும்போது நம்ம அதை அனுபவித்து தீர்க்கும் போது அந்த கண்மம் வந்து அழியும். ஆயினும் அந்த கண்மத்தை நாம நுகரும் பொழுது அதற்கு துணையாக செய்யும் அந்த முயற்சியில் பிறருக்கு இதம் பிறருக்கு வந்து இடம் ஆகிதன் செய்தலால் ஆகாமியம் வந்தேறும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது நமக்கு வந்து இந்த நுகரும் பொழுது இந்த சுக துக்கங்களை வினைப்பயனாகி சுக துக்கங்களை அனுபவிக்கும் போது அல்லது நுகரும் பொழுது அதற்கு துணையாக செய்யக்கூடிய அந்த முயற்சியில் பிறருக்கு இதம் அகிதன் செய்தலால் ஆகாமியம் வந்தேறும். இப்ப நம்ம செய்யக்கூடிய அந்த நமக்கு உள்ள அந்த சுகதுக்கங்களை நாம அனுபவிக்கும் போதே அதுக்கு துணையா செய்யக்கூடிய சில கர்மங்கள் அல்லது முயற்சி அதுல பிறருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில நாம சில விஷயங்களை பண்ணிடுறோம். அது ஆகாமியம், அதனால வந்தேறுது, ஆகாமிய கர்மா வருது அப்படிங்காங்க. ஸோ இப்படி பிராரத்த அழிவில் ஆகாமியம் வந்தேறி பிரவாகம் போல தொடர்ச்சியாய் தொன்று தொற்று வருதலால் கண்மம்
பிரவாகா நாதி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இங்க பிராரத்த அந்த அழிவுல அந்த ஆகாமியம் வந்தேறி பிரவாகம் போல தொடர்ச்சியா இது தொன்று தொட்டு வந்து கொண்டே இருக்கு. நம்ம பிராரத்த கர்மாவை நாம அதை அனுபவிச்சு அந்த இன்ப துன்பங்களை நாம அதை அனுபவித்து அந்த பிராரப்த கர்மம் அழிவக்கூடிய அந்த நேரத்துல ஆகாமிய கர்மம் அப்படிங்கிறது திரும்ப அது நமக்கு உண்டாயிருது. இது தொடர்ச்சியாகவே தொன்று தொட்டு நடந்துகிட்டே வருது. அதனால இந்த கர்மத்தை பிரவாகா நாதி அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. சோ சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் என்னும் அந்த வினைக்கும் இந்த முதற் காரணமான மூல கர்மம் ஒன்று உண்டு. இப்ப 3 வகையான கர்மங்கள் அப்படிங்கிற நமக்கு தெரியும். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் 3 கர்மங்கள். இந்த 3 வினைக்கும் முதற் காரணமான மூல கர்மம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது அனாதியாகவே இந்த ஆன்மாக்களிடத்தில் இருக்கு. அதனால அது நித்தியமாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மூல கண்மம் அப்படிங்கிற ஒன்று அனாதியாகவே இருக்குது. இப்ப நமக்கு தெரியும் இல்லையா, இந்த முப்பொருள் பதி பசு பாசம் அப்படிங்கிற முப்பொருளும் அனாதியாகவே இருக்குன்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. அப்ப இந்த முப்பொருள் அந்த பாசம் இருக்கு இல்லையா, அந்த மலங்கள் 3 மலங்கள், அதுல மாயை கண்மம் ஆணவம் இந்த 3மே அனாதியா இருக்கு. அப்ப இந்த இடத்துல கண்மத்தை பத்தி சொல்றாங்க. சோ இந்த மூல கண்மம் என்பதும் அனாதியாகவே இருக்கிறது. அது நித்தியமாம், எப்போதுமே இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது அது மூல கண்மம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கர்மாக்களை நம்ம 3 வகையா நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமிய கர்மம் அப்படிங்கிற அந்த வினைக்கு முதற் காரணமும் அது மூல கண்மம் இருக்கு. அந்த மூல கண்மம் அனாதியாக இருக்கு. அதாவது அதனால அது நித்தியமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்மம் நல்வினை தீவினை என இருதிறப்பட்டு அவற்றுள் ஒவ்வொன்றும் பலவிதப்படுதலாய் பலவாகி என்றார். அப்ப இந்த கண்மம் நல்வினை தீவினை அப்படிங்கிற 2 தரப்பட்டு அவற்றில் ஒவ்வொன்றுமே பலவிதப்படுதலால் அது பலவாகி அப்படின்னு இந்த இதுல அந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஆணவ மலம் ஆன்மாக்களோடு அனாதியாய் இருத்தல் போல இந்த கண்மமும் ஆன்மாக்களை அனாதியே பொருந்தி இருக்கும். எப்படி ஆணவ மலம் அனாதியாகவே இருக்கோ இந்த ஆன்மாக்களோடு அது அனாதியாகவே இருத்தல் மாதிரியே இந்த கண்மமும் ஆன்மாக்களை அனாதியாகவே பொருந்தி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கண்மம் நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா இந்த மனம், வாக்கு, காயங்களினால் செய்யப்படுவது. இப்ப நம்ம கர்மா அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் இல்லையா, கர்மம் அப்படிங்கிறது வட சொல், கர்மா அப்படிங்கிறது இந்த தமிழ் சொல். அப்போ கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது கர்மா. அப்ப இதை எப்படி பண்றோம் அப்படின்னா நம்முடைய மனத்தாலும் வாக்காலும் நம்முடைய உடம்பாலும் காயங்களினாலும் செய்யப்படுவது. அப்பொழுது அது ஆகாமியம் எனப்படும். பின்பு அக்கண்மம் பக்குவமாகும் அளவும் சூக்குமமாய் புத்தி தத்துவம் பற்றுக்கோடாக மாயையில் கிடக்கும். அப்ப இந்த கண்மம் அப்படிங்கிறது மூல கண்மம், அதாவது முதற் காரணம். இந்த சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமிய கர்மா இந்த 3 வினைக்குமே முதற் காரணமான அந்த மூல கண்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மூல கண்மத்தை பத்தி இங்க சொல்றாங்க. இப்ப இந்த கண்மங்கிறது மனம், வாக்கு, காயங்களினால் செய்யப்படுவது. அப்பொழுது அது ஆகாமியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். பின்பு அந்த கண்மம் என்ன ஆகுது அப்படின்னா உடனே அது செயல்பாட்டுக்கு வராது. அது பக்குவமாகும் அளவும் இது சூக்குமமாய் இந்த புத்தி தத்துவம் பற்றுக்கோடாக அந்த மாயையில் கிடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செய்த உடனே இப்ப நம்ம யாராவது தப்பு செஞ்சா கூட உடனே இந்த கடவுள் தண்டனை கொடுத்தா அவன் திருந்திடுவானே, ஏன் அவனுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அப்படிலாம் நமக்குள்ள பல கேள்விகள் இருக்கும் இல்லையா, அதை இங்க சொல்றாங்க. அதாவது இந்த கண்மமானது பக்குவமாகும் அளவும் அது சூக்குமமாய் அந்த புத்தி தத்துவம் பற்றுக்கோடாக மாயையில் கிடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது அது அந்த புண்ணிய பாவம் எனவும், அப்ப அது சூக்குமமாய் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த புத்தி தத்துவத்தோட பற்றுக்கோடாக மாயையில கிடைக்கும் நேரத்தில் அந்த கண்மம் எப்படி இருக்கு, புண்ணிய பாவம் அப்படிங்கிற பேர்ல அது சொல்லப்படுது. அப்பொழுது அது புண்ணிய பாவம் எனவும் சஞ்சிதம் எனவும் அது சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன்னா சஞ்சிதம் அப்படிங்கிறது மொத்த மூட்டையில இருக்கக்கூடிய நம்ம எடுத்த பிறவிகள் எல்லாத்திலும் நம்ம செஞ்ச நல்வினை தீவினை ரெண்டுமே அந்த ஒரு மூட்டையில இருக்கு இல்லையா மொத்தமா, அதை தான் சஞ்சிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அது எந்த பேர்ல இருக்கும், புண்ணிய பாவம் அப்படிங்கிற அந்த வகையில அந்த சஞ்சிதத்துல இருக்குது. அது சூக்குமமா இருக்கு, புத்தி தத்துவம் பற்றுக்கோடாக மாயையில கிடக்குது. இப்புண்ணிய பாவங்களுடைய பயனாகிய இந்த இன்ப துன்பங்களை அது தரும்போது அது பிராரப்தம் எனப்படும். எப்போ அந்த புண்ணிய பாவங்களுடைய பயனா நமக்கு இன்ப துன்பத்தை அது தருதோ அந்த நேரத்துல அந்த கர்மத்துக்கு பேரு நம்ம பிராரப்த கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப சங்கார காலத்தில்
உயிர்கள் மாயையில் ஒடுங்கும் போது கண்மமும் அவ்வுயிர்களை விட்டு நீங்காது அம்மாயையில் ஒடுங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஊழிக்காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சங்கார காலத்தில் அல்லது அந்த ஊழிக்காலத்துல இந்த உயிர்கள் மாயையில ஒடுங்கும் போது அந்த கண்மமும் அந்த உயிர்களை விட்டு நீங்காமல் அந்த மாயையிலேயே ஒடுங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல இந்த சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் அப்படிங்கிற 3 வினை இருக்கு. அந்த 3 வினைக்கு முதற் காரணமாக அமைவது இந்த மூல கண்மம் அப்படிங்கிற அந்த கண்மம் சொல்றாங்க. அது அனாதியாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அந்த ஆணவ மலம் ஆன்மாக்களோடு அனாதியா இருக்கோ அதே மாதிரி இந்த கண்மமும் ஆன்மாக்களை அனாதியாகவே இது பொருந்தி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு கண்மம் அப்படிங்கிறது நம்முடைய மனம், வாக்கு, காயங்களினால் செய்யப்படுவது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அப்படி செய்யும்போது நம்ம அந்த கர்மம் ஆகாமியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கண்மம் எப்போ பக்குவமா, அதாவது பக்குவம் அடையாத நிலையில அது சூக்குமமா இந்த புத்தி தத்துவம் பற்றுக்கோடாக இந்த மாயையில கிடக்கும். அந்த நேரத்துல அது புண்ணிய பாவம் அப்படிங்கிற அந்த சஞ்சிதம் எனவும் அது இருக்கும். எப்போ நமக்கு அந்த வினை பயனாகிய இந்த இன்ப துன்பத்தை நமக்கு தருதோ அப்போ அது பிராரப்தம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சங்கார காலத்துல உயிர்கள் மாயையில ஒடுங்கும் போது இந்த கண்மமும் அந்த உயிர்களை விட்டு நீங்காது அம்மாயையிலேயே ஒடுங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கண்மத்துல இன்னொன்னு கூட சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த கண்மம் திருஷ்ட ஜன்மோப போக்கிய கண்மம் என்றும் அதிர்ஷ்ட ஜன்மோப போக்கிய கண்மம் என்றும் அநியத காலோப போக்கிய கண்மம் என்றும் 3 வகைப்படும் அதுக்கப்புறம் சொல்றாங்க. அதாவது இந்த கண்மங்கள் திருஷ்ட ஜன்மோப போக்கிய கண்மம், அதிர்ஷ்ட ஜன்மோப போக்கிய கண்மம், அநியத காலோப போக்கிய கண்மம் அப்படின்னு 3 வகையா சொல்றாங்க. அதுல திருஷ்ட ஜன்மோப போக்கிய கண்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த காணப்படுகிற இந்த கண்ம இந்த இந்த ஜென்மத்திலேயே நாம இந்த கர்மங்களை செய்யறோம் இல்லையா, இந்த ஜென்மத்திலேயே செய்யப்பட்டு முன்னுள்ளவைகளோடு இம்மையிலே சேர்த்து நாம் அனுபவிக்கப்படுகிற அந்த கர்மங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இம்மை அப்படிங்கும்போது இப்போ பிரசன்ட்ல இப்போ நாம செய்யக்கூடிய அந்த வினைக்கு இப்பவுமே நம்ம அனுபவிக்கிறது. அதுக்கு பேருதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருஷ்ட ஜென்மோப போக்கிய கண்மம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, இந்த ஜென்மத்திலேயே செய்யப்பட்டு முன்னுள்ளவைகளோடு இம்மையிலே சேர்த்து அனுபவிக்கப்படுகிற கண்மங்கள் ஆகும். அப்போ இப்போ நமக்கு உதாரணமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த இப்போ இம்மையிலே நம்ம கொலை, களவு இந்த மாதிரி எல்லாம் முதலியனவற்றிற்கு நாம இந்த ஜென்மத்திலே இம்மையிலே இந்த அரசரால நாம தண்டிக்கப்படுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப கொலை பண்ணிட்டா அல்லது ஒரு களவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இம்மையிலேயே இந்த பிறவிலேயே அவனுக்கு ஒரு அரசாங்கத்தால அவங்க தண்டிக்கப்படுறாங்க இல்லையா. அதுதான் இங்க சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருஷ்ட ஜன்மோப போக்கிய கண்மம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு வகை. இந்த ஜென்மத்துல செஞ்ச வினைக்கு இந்த ஜென்மத்திலே அதனுடைய பயனை அனுபவிக்கிறது. அது அதுக்கு திருஷ்ட ஜன்மோப போக்கிய கண்மம். அடுத்தது அடுத்த கண்மம் வகை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இம்மையில் செய்த அந்த வினை மறுமையில் பலிப்பது. இப்ப இந்த பிறவியில நம்ம செஞ்ச வினையினுடைய பயனை அடுத்த பிறவியில நாம அனுபவிக்கிறது. அதுக்கு பேரு அதிர்ஷ்ட ஜன்மோப போக்கிய கண்மம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதிர்ஷ்ட ஜன்மோப ஜென்மம் என்பது காணப்படாத ஜென்மம். அதிர்ஷ்ட ஜென்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்? காணப்படாத ஜென்மம். அப்ப இந்த ஜென்மத்துல இல்ல, அடுத்த ஜென்மத்துல அப்படி அதுல நமக்கு வினை பயன் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடுத்து வரும் ஜென்மம் இப்பிறப்பிலே பலிப்பனவாகாமலும் அடுத்த ஜென்மத்தில் பலிப்பனவாகாமலும், அடுத்து என்ன சொல்றாங்க, இப்பிறப்பிலே பலிப்பனவாகாமலும் அடுத்த ஜென்மத்திலும் பலிப்பனவாகாமலும் பக்குவமின்மை காரணமாக அனுபவத்திற்கு வாராது இன்ன காலத்து பக்குவமாகும் என்றும் இன்ன காலத்து அனுபவமாகும் என்றும் சொல்லுவதற்கு இடமின்றி நின்று அந்த காலாந்தரத்தில் பக்குவமுற்று ஏதேனும் ஒரு ஜென்மத்தில் அனுபவத்துக்கு வர நிற்கக்கூடிய கண்மம் அநியத காலோப போக்கிய கண்மம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மத இது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஜென்மத்துல பண்ண அந்த வினைக்கு இந்த ஜென்மத்திலே வினை பயனை நம்ம அனுபவிக்கிறது. அது சொன்னாங்க இல்லையா, அதிர்ஷ்ட ஜன்மோப போக்கிய காணும் அந்த கண்மம். ரெண்டாவது அதிர்ஷ்ட ஜென்மோப போக்கிய கண்மம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜென்மத்துல பண்ணக்கூடிய அந்த வினையினுடைய அந்த பயனை அடுத்த ஜென்மத்துல நாம அனுபவிக்கிறது. அது அதிர்ஷ்ட ஜென்மோப போக்கிய கண்மம்.
மூன்றாவது வகை என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த பிறப்புல நாம செஞ்ச அந்த கர்மத்தை இந்த பிறப்பிலே பழிக்காம அடுத்த ஜென்மத்திலையும் அதை நம்ம அனுபவிக்காம அந்த அந்த கர்மம் வந்து அந்த பக்குவமின்மை காரணமாக அது அனுபவத்துக்கு வராம இன்ன காலத்து பக்குவமாகும்னு நம்மளால சொல்ல முடியாம இன்ன காலத்து அனுபவத்துக்கு ஆகும்னு சொல்லுவதற்கு இடமின்றி அது காலாந்தரத்தில் பக்குவமுற்று எப்போ அது பக்குவப்படுதோ ஏதேனும் ஒரு ஜென்மத்தில் அது வந்து அனுபவத்துக்கு வர நிற்கும் கண்மம் அநியத காலோப போக்கிய கண்மம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்ம செய்யக்கூடிய என்ன வினையா இருந்தாலும் அதனுடைய பயன் நாம இம்மையில நம்ம அனுபவிப்போமா, அடுத்த அடுத்த ஜென்மத்துல அனுபவிப்போமா, அல்லது பல ஜென்மங்கள் கழித்து அனுபவிப்போமா, இது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா வினைக்கான பயன் என்பதை நாம கண்டிப்பா அனுபவித்து தான் தீர்க்கணும். அதை வந்து கண்டிப்பா இங்கே சொல்றாங்க. ஆனா அது எப்போ வந்து அது வந்து இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கிறதுக்கு தான் உதாரணம் கொடுத்துருக்காங்க. இந்த அரசால தண்டிக்கப்படுதல், இப்ப கொலை கொள்ளை இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா இந்த இம்மையிலே அரசனால தண்டிக்கப்படுறது அதை சொல்றாங்க. அது திஷ்ட ஜென்மோப போக்கிய கண்மம். அதிர்ஷ்ட ஜென்மோப போக்கிய கண்மம் அப்படிங்கிறது இந்த ஜென்மத்துல பண்ணதுக்கு அடுத்த ஜென்மத்துல அந்த வினை பயனை அனுபவிக்கிறது. மூன்றாவது வகை தான் இங்கே சொல்றது அநியத காலோப போக்கிய கண்மம். அது எந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிப்போம்னே தெரியாது. எப்போ அந்த வினையானது பக்குவத்துக்கு வருதோ அப்போ அந்த ஜென்மத்துல கண்டிப்பா அது அந்த அனுபவத்துக்கு வர நிற்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது வந்து அநியத காலோப போக்கிய கண்மம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து நம்ம இப்பதான் வந்து அனுபவிப்போம் அப்படின்னு வரையறுத்து சொல்ல இயலாத ஒரு காலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த பிறவில நாம அனுபவிப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சில கதைகள்ல கூட நம்ம புராணங்கள் அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கோம். இவன் இந்த மாதிரி ஏன் கஷ்டப்பட்டான் அப்படின்னா 150 பிறவிக்கு முன்னாடி இவன் பண்ண அந்த வினைக்கு தான் இப்ப அனுபவிக்கான் அப்படின்லாம் சில புராணங்கள்ல கதைகள்ல வரும் இல்லையா, அந்த மாதிரி. அப்ப நம்ம செஞ்ச கண்மத்தினுடைய பயன் சில நேரங்கள்ல எந்த ஜென்மத்துல வருங்கிறே நமக்கு தெரியாது. இதெல்லாம் இயற்கையினுடைய கையில் இறைவனுடைய கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வரையறுத்து சொல்ல இயலாத காலம் அப்படின்னு அதை வந்து சொல்றாங்க. ஸோ அநியத காலோப போக்கிய கண்மம் அதுக்கு பேரு. ஸோ கண்ம மரமானது ஆன்மாக்கள் எடுக்கும் அந்த உடம்புகளுக்கு காரணமாய் பலவிதமான போகங்களை தருவதாய் இருக்கும். இப்ப நம்முடைய கண்மத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த ஆன்மாக்களுக்கு உடம்புகளும் கிடைக்குது. இந்த உடம்புகளுக்கு காரணமாய் பலவிதமான போகங்களும் நமக்கு கிடைக்குது. இப்ப எந்த விதமான போகமா இருந்தாலும் சரி, நாம வந்து இந்த உலகத்துல பிறந்து பலவிதமான பொருட்களை நுகர்றோம் இல்லையா, அந்த போகங்கள் எல்லாமே கண்மத்தினுடைய அடிப்படையில் தான் நமக்கு இறைவன் கொடுத்திருக்காரு. கண்ம மரமானது ஆன்மாக்கள் எடுக்கும் உடம்புகளுக்கு காரணமாய் பலவிதமான போகங்களை தருவதாய் இருக்கும். அக்கண்மம் பிரபாகானாதியாய் பல பேதங்களாய் ஆன்மாவை விட்டு நீங்காததாய் மனம் வாக்கு காரியங்களால் செய்யப்படுவதாய். அப்ப இந்த கண்மத்தினுடைய தன்மையை சொல்றாங்க. இந்த கண்மமானது பிரபாகா நாதியாய் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அது பிரபாகா நாதியாய் பல பேதங்களாய் ஆன்மாவை விட்டு நீங்காததாய் மனம் வாக்கு காயங்களினால் செய்யப்படுவதாய் புத்தி தத்துவம் பற்றுக்கோடாய் இருப்பதாய் இன்பமும் துன்பமும் ஆகிய பயனை தரும் பயனை தரும் புண்ணிய வடிவாய் இருப்பதாய் சங்கார காலத்திலே மாயையை பொருந்துவதாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ம மலத்தினுடைய தன்மையை பற்றி இங்க நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். அப்ப இங்க வந்து முதல்ல நம்ம வந்து மொத்தமா வந்து கர்மாக்கள் எத்தனை அப்படின்னா சஞ்சிதம், பிராரப்தம், அப்புறம் வந்து ஆகாமியம் அப்படின்னு 3 கர்மாக்கள் வந்து நம்ம சொல்றோம். அதே நேரத்தில் இந்த 3 கர்மாக்களுக்குமே முதற் காரணமாக இருக்கக்கூடியது இந்த மூல கர்மம் அப்படிங்கிறதையும் இங்க நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த மூல கர்மம் இது அனாதியாகவே இந்த உயிர்களோடு சேர்ந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறவு சில கர்மங்கள் வந்து இந்த பிறவியிலே நாம் அனுபவிக்கக்கூடியது, சில கர்மங்களுடைய வினைப்பயனை அடுத்த ஜென்மத்துல நாம் அனுபவிப்போம். சில கர்மங்களுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா அதனுடைய வினைப்பயனை எந்த காலத்தில் நம்ம அனுபவிப்போம்னு நமக்கு வந்து தெரியாது அப்படின்னு வந்து அதையும் சொல்றாங்க மாஸ்டர்ஸ். அப்ப இது வந்து கண்மத்தினுடைய கண்ம மலத்தினுடைய இயல்புகளை பற்றி நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, உயிர்கள் பெற்றிடும் இந்த உடம்புகளுக்கு காரணமாகி பல்வேறுபட்ட நுகர்ச்சிகளால் அழிவில் தோன்றும் தோற்றத்தால் சங்கிலி தொடராகி பலவாகி நுண்ணியதாய் உயிர்கள் தோறும் அது செல்வதாய் மனம் மொழி மெய்களால் ஏற்றப்படும் இயல்பினதாய் புத்தியை பற்றி இருப்பதாய் பயன் தரும் காலத்து பாவம் புண்ணியம் என்ற பெயரை பெற்று ஒடுக்கம் நிகழும் போது மாயையில் பொருந்துவதாகி கண்ம மலம் விளங்கும். இது ஆகமங்களில் கூறப்பட்ட முறையாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப இந்த உயிர்களை பெற்றிடும் அந்த உடம்புகளுக்கு காரணம் இந்த கண்மம் தான். பல்வேறுபட்ட நுகர்ச்சிகளால் அழிவில் தோன்றும் தோற்றத்தால் சங்கிலி தொடர் மாதிரி இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா,
பலவாகி நுண்ணியதாய் உயிர்கள் தோறும் செல்லுவதாய். எல்லாருக்குமே எல்லா உயிர்களுமே கண்மங்களை செஞ்சதுனாலதான் பிறவியே எடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப உயிர்கள் தோறும் செல்வதாய் மனமொழி மெய்களால் ஏற்றப்படும் இயல்பினதாய் புத்தியை பற்றி இருப்பதாய் அது பயன்தரும் காலத்து பாவம் புண்ணியம் என்ற பெயரை பெற்று ஒடுக்கம் நிகழும் போது மாயையில் பொருந்துவதாகி கண்மமலம் விளங்கும். இது ஆகமங்களில் கூறப்பட்ட முறைமையாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ உயிர்கள் வினைக்கு ஈடாக பல வகைப்பட்ட உடல்களை பெறுகின்றன. இப்போ உயிர்கள் வினைக்கு ஈடாகத்தான் பல வகைப்பட்ட உடல்களை பெறுகின்றன. இப்ப மனித பிறவி மட்டும் இல்லை, நமக்கு 7 பிறவிகள் இருக்கு இல்லையா? அதாவது மனித பிறவி மட்டும் இல்ல, நம்ம விலங்குகள், பறவைகள், நீர்வாழ்வன, ஊர்வன, பரப்பன, தாவரங்கள், இப்படி நமக்கு 7 வகையான பிறப்பு சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த உயிர்கள் வினைக்கு ஈடாகத்தான் பல வகைப்பட்ட உடல்களையும் பெருகுது. உடம்பு வகைகளும் அந்த மாதிரி அதுல கணக்கு இருக்கு. இதெல்லாமே பின்னாடி வரும் மாசு. அதாவது எத்தனை லட்சம் இந்த உடம்பு வகைகள் ஒவ்வொன்றிலையும் இருக்குங்கிறதுனா சொல்றாங்க. சோ அப்ப இந்த உயிர்கள் வினைக்கு ஈடாக பல வகைப்பட்ட உடல்களை பெறுகின்றன. இப்ப பறவைகள் அது உடலை பெறலாம், அல்லது தாவரங்கள் உடலை பெறலாம். இப்ப நம்ம தெரியும் இல்லையா, ஒரு ஒரு மனுஷன்னா அவன் செஞ்ச அந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது ஒரு 50%, 50%, 50-50, அதாவது பாவ புண்ணியம் 50-50%. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சமமா இருந்துச்சு அப்படின்னா தான் நாம இந்த மனித பிறவியை நம்ம எடுக்கிறோம். இப்ப பாவம் அதிகமாகவும் புண்ணியம் குறைவா இருந்ததுன்னா நம்ம விலங்கு பிறவி எடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்ப புண்ணியம் அதிகமா செஞ்சு பாவம் கொஞ்சமா இருக்கு அப்படின்னா நம்ம தேவர்கள் அந்த மாதிரி பிறப்போம் அப்படின்லாம் ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதை இங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் மாஸ்டர்ஸ். ஸோ இதை பத்தி இன்னும் நிறைய அதை பற்றியான விரிவான விஷயங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். அப்ப இந்த உயிர்கள் வினைக்கு ஈடாக பல வகைப்பட்ட உடல்களை பெறுகின்றன. உயிர்களின் நுகர்ச்சிகளும் பல்வேறு வகைப்பட்டனவாகவே இருக்கும். இவையும் வினையின் பயனே அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப பாருங்க, இப்ப மனித உயிரிலே மனித உடல்லே எத்தனை வகைகள் இருக்குன்னா 10 லட்சம் உடல் வகைகள் இருக்குன்னு சொல்றாங்க மானிட பிறவியில. இப்ப பாருங்க, அது மட்டும் இல்லாம உயிர்கள் நுகரக்கூடிய நுகர்ச்சி, அந்த போகங்கள், அதுவுமே அந்த வினையினுடைய பயனாகத்தான் நமக்கு கிடைக்குது. வினைக்கு ஏற்ற மாதிரி, கண்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் அவங்க சொல்றாங்க. சோ வினை தொன்று தொட்டு வருவதனால் தோற்றமற்றது எனப்படும். அது அனாதி அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? வினையும் அந்த கண்மமும் அனாதி. நாசத்தின், அதாவது அடுத்து என்ன சொல்றாங்க, நாசத்தின் உற்பத்தியாவது வினை. அதனால் நாசோற்பத்தி என்ற சொல்லால் இங்க குறிக்கிறாங்க. அப்ப இந்த வித்து அழிந்து இந்த முளையானது முதிர்ந்து செடியாகி வித்தும் தோன்றுவது ஒன்றின் அழிவில் மீண்டும் அதன் தோற்றம் உழவாதற்கு எடுத்துக்காட்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வித்து அழிந்து, இப்ப வித்தை நம்ம போட்டோம், விதையை போட்டோம்னா முளை வருது, திரும்ப முளை முதிர்ந்து செடியாகி திரும்ப அந்த விதையை அது உண்டாக்குது இல்லையா? அது மாதிரி அழிவில்லாம இந்த ஒரு அந்த மரம் வளர்ந்து கொண்டே இருக்கு இல்லையா? வித்தும் அந்த முளையும் மாறி மாறி வந்து கொண்டே செடியாகி வந்து கொண்டே இருக்கிற மாதிரிதான் இந்த வினையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனை பிரவாக அனாதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொங்கி வரும் பெரு வெள்ளத்தில் ஒவ்வொரு துளி நீரும் ஒவ்வொரு வினாடியும் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப பொங்கி வரக்கூடிய இந்த பெரு வெள்ளத்துல, அல்லது இப்ப ஒரு ஆத்துலனே வச்சுக்கோங்களேன், நாம பார்க்கும்போது அப்படியே இந்த தண்ணி மெதுவா ஓடுது அப்படின்னு நினைப்போம், அல்லது ஓடாத மாதிரி கூட நமக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு துளி நீருமே ஒவ்வொரு வினாடியும் இடம்பெயர்ந்து கொண்டேதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு துளி நகர்ந்த உடனே அதன் இடத்தை மற்றொன்று நிரப்புவதால் அந்த வெள்ளத்தினுடைய தொடர்ச்சி அறுபடாமல் அது பாயும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காண்பவர்களுடைய கண்ணுக்கு அந்த பாய்கின்ற வெள்ளத்தில் அந்த நீர்த்துளிகளின் அந்த இடப்பெயர்ச்சி தென்படுவது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆத்துல நம்ம பார்க்க அந்த நீர் ஒவ்வொரு வினாடியும் அது அந்த நீர் நீர் அது மூவ் ஆகிட்டே இருக்கு. அந்த அது மூவ் ஆகணும்னா அந்த பழைய இடத்துல வேற அந்த நீர் அது அடைக்குது. அப்படியே அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அது காண்பவருடைய கண்ணுக்கு அந்த பாய்கின்ற அந்த வெள்ளத்தில் நீர்த்துளிகளினுடைய இடப்பெயர்ச்சி நமக்கு கண்ணுக்கு தெரியல, தென்படுவது இல்லை. ஆனால் வினாடி தோறும் ஒன்று பெயர்வதும் மற்றொன்று அதன் இடத்தை நிரப்புவதும் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லாங்க. அதே மாதிரி இந்த வினையும் இவ்வாறான தொடர்ச்சியை உடையதே. முந்தைய வினை பயனை இன்ப துன்ப வடிவில் உயிர்கள் நுகரும் போது அந்த வினைகள் அழிகின்றன. இப்ப நமக்கு ஒரு வினை பயன் நமக்கு வருது, இன்ப துன்பமா, அது உயிர்கள் நாம அதை நுகர்றோம் அப்படிங்கும் போது அந்த வினை அழிஞ்சிரும். ஆனால் உயிர்கள் விருப்பு வெறுப்பு உடையனவாகையால்
அந்த முன்வினையை நுகர்ந்து கழிக்கும் அந்த காலத்திலேயே தமது விருப்பு வெறுப்பின் அடிப்படையிலேயே மீண்டும் வினைகளை ஈட்டிக் கொள்கின்றன. அப்போ அந்த நமக்கு கொண்டு வந்த அந்த பிராரப்த வினையை நாம இன்ப துன்ப வடிவுல நாம நுகரும் போது அந்த வினை அழியுது. ஆனா அதே நேரத்துல விருப்பு வெறுப்போட நாம அந்த 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 இதை நாம நுகர்றதுனால அல்லது இந்த அனுபவத்தை விருப்பு வெறுப்போட நம்ம எடுத்துக்கிறதுனால அந்த முன்வினையை நுகர்ந்து கழிக்கிற காலத்திலேயே அந்த விருப்பு வெறுப்பினுடைய அடிப்படையில மீண்டும் நாம வினையை கூட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே நாசோற்பத்தி அல்லது பிரபாக அனாதி எனப்படும். அதைத்தான் நம்ம ஆகாமி கர்மா அப்படின்னு வந்துருது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு பேரு என்ன சொல்றாங்க? நாசோற்பத்தி அல்லது பிரபாக அனாதி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆல்ரெடி பிராரப்த கர்மத்தை நாம தீக்கணும்னு நம்ம இங்க வினப்பயனை அனுபவிக்கிற காலத்துல விருப்பு வெறுப்போட அதை நம்ம அனுபவிச்சு மேலும் வினையை கூட்டிக்கிறோம். அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ அதனால இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வினை மூன்றாக இங்க சொல்லப்படுது. அதாவது பழவினை, ஏன்ற வினை, ஏறு வினை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதாவது சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் என்று இவற்றை குறிப்பர். பல பிறவிகளில் ஈட்டி கொள்ளப்பட்ட அந்த வினைகளினுடைய தொகுப்பு சஞ்சிதம். இப்ப பல பிறவிகள்ல நம்ம ஈட்டி வச்சிருக்கோமே அந்த வினையினுடைய அந்த அந்த டோட்டல் அந்த பேக்கேஜ் இருக்கு இல்லையா? அது அந்த சஞ்சிதம். அந்த பல பிரிவுகளில் ஈட்டிக் கொள்ளப்பட்ட வினையினுடைய தொகுப்பு தான் சஞ்சிதம். இந்த பிறவியில் நுகருமாறு இறைவனால் கூட்டப்படுவது பிராரப்தம். இப்ப இந்த பிறவியில நாம அணுவிக்கன்னு சொல்லி நம்ம வந்திருக்கோம் இல்லையா? இறைவனால கூட்டப்பட்டு கொடுத்திருக்காரு, அது பிராரப்தம். இதனை நுகரும் காலத்தே உயிர்கள் தம்முடைய விருப்பு வெறுப்பால் ஈட்டும் அந்த வினை ஆகாமியம். அப்ப இந்த பிராரப்த வினையை நம்ம நுகரும் காலத்துல விருப்பு வெறுப்போட நம்ம மீண்டும் வினையை கூட்டிக்கிறோம் இல்லையா? அந்த வினைக்கு பேரு ஆகாமியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வினை தொடர் நினைவில் வினைத்தொடரானது நினைவில் படர்ந்து மனம் மொழி மெய்களால் ஏற்றப்படுவன. நம்முடைய எண்ணம் சொல் செயலாலையும் நம்ம இந்த கர்மங்களை செய்யறோம் இல்லையா? அந்த மனம், வாசகம், காயம் என்ற 3 சொற்களும் செய்யுளாதலால் அதுல மன, வாச, காயம் என நின்றன. வினை புத்தியை பற்றியே நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, மதி விதி எதுவோ அது போல மதி போகும் அப்படிம்பாங்கல்ல. அப்போ எப்பவுமே இந்த வினை புத்தியை தான் பற்றி நிற்கும். ஏன்னா அந்த நம்ம வினையினுடைய பயனை அந்த அனுபவிக்கிறதுக்காக நம்முடைய புத்தி அப்படித்தான் வேலை செய்யும். சில சொல்லுவாங்களா, ஐயோ நான் எப்படி இந்த தப்பை நான் பண்ணனே எனக்கு தெரியல, நான் ரொம்ப அந்த மாதிரிலாம் நான் கிடையாது, நான் எப்படி நடந்ததுனே தெரியல அப்படிலாம் சொல்லுவாங்களே. அது என்ன, அவனுடைய இந்த வினை பயனானது அவனை அப்படி செஞ்சு வச்சிருக்கு. அதான் விஷயம் அங்க. அதான் அவங்க சொல்றாங்க, இந்த புத்தியை அது எப்போதுமே வினை புத்தியை பற்றியே நிற்கும். பயன் தரும் காலத்தில் நல்வினை புண்ணியம் எனப்படும், அந்த தீவினை பாவம் எனப்படும். அப்ப பயன் தரும் போது அது புண்ணியமாவோ பாவமாவோ நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவற்றின் விளைவுகள் இன்ப துன்பங்கள் அப்படின்னு சொல்றாங்க மார்க்சிஸ்ட். அப்ப இந்த இவ்விரு வினைகளுமே ஒடுக்க காலத்தில் அந்த மாயையை பற்றுக்கோடாக கொண்டு நின்று அடுத்த பிறவியில் பக்குவப்பட்ட வினைகள் அனுபவத்துக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்போவே பக்குவப்பட்ட வினைகள் தான் அனுபவத்துக்கு வருது அப்படிங்கிறதே இங்க சொல்றாங்க. இதான் முன்னாடியே சொன்னாங்க இல்லையா, சில வினைகள் இப்ப பண்ண இந்த இம்மையில பண்ணதை இம்மையிலே நம்ம அனுபவிப்போம். சில வினைகள் இம்மையில பண்ணதை மறுமையில அடுத்த ஜென்மத்துல அனுபவிப்போம். சில நேரத்துல இந்த பிறவியில நாம செஞ்ச வினையினுடைய பயனை எந்த பிறப்புல நம்ம அனுபவிப்போம்னு நமக்கு தெரியாது, இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதையும் அவங்க சொல்றாங்க. ஏன்னா அது பக்குவப்பட்ட வினையா அது மாறி நம்மளை அது அனுபவிக்க செய்யும் அப்படின்னு அவங்க சொல்லி இந்த கண்ம மலத்தினுடைய இயல்பை பற்றி நமக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ், நன்றி மாஸ்டர்ஸ்.